தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்குமா? அது வாழைப்பழம், இது வேப்பங்காய. என்னது மலை ஏறி போயிட்டுது, எப்படி மோதுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல கூட்டத்து கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்க, நிறையா கூட்டம் முடியும், பிரச்சனை ஆயிரும். எங்கேயாவது சந்துக்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேச்சுள்ளு பேச்சுடுது. நாங்கள் ஓட்டு கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறது, கொடுக்க அவங்க அனுப்பிவிடுறது. ஓ ரோடு உதயசூரியனுக்கு ரெட்டாளைய தாமரைக்கு கை சின்னத்துக்கு நீ நினைக்கிற அவங்க எல்லாரும் எனக்கு ஓட்டு கேட்குறாங்கன்னு தெரியாம நீ நீ நான் மட்டும் தான் எனக்கு ஓட்டு கேட்குறேன்னு நினைக்கிறேன். நீ இத்தனை தடவை ஓடியாருங்க மோடி எதுக்கு? வள்ளுவருக்கு நாங்கள் அது கட்டுவோம், இதை செய்வோம், அதை செய்வோம்னா ஓட்டு யாருக்கு? எனக்கு தான். தம்பி அண்ணாமலை பயணம் பண்ணாரு, என் மண் என் மக்கள். அது என்ன அரசியல்? என் அரசியல், தமிழ் தேச அரசியல். என் மண் என் மக்கள் கர்நாடகாவில் நடந்திருந்தா இந்திய அரசியல், என் மண் என் மக்கள் குஜராத்தில் நடந்திருந்தா இந்திய அரசியல், இந்திய தேசிய அரசியல். தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் வச்சு நடந்தா என் அரசியல், தமிழ் தேச அரசியல். அப்ப யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். வேலை தூக்குன யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். பணம்பால் தன்னம்பால் தமிழ்நாட்டிலே முதலாக அறிமுகப்படுத்த சொல்ல நான் தான். அப்ப யாருக்கு ஓட்டு? எனக்கு தான். யாருக்கு? எனக்காக. ஆடு மாடு வளர்த்தால் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆடு மாடு வளர்க்க வேண்டும், பாலில் பெரிய பொருளாதாரம். யாரு? பிரதமர். எனக்கு தான் ஓட்டு கேட்கிறேன். அப்படியே நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் மீ, எனக்காகத்தான். அம்மா கனிமொழி யாரு தமிழுக்கும் தமிழருக்கும் நல்லா பேசுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களும் எனக்கு தான். எங்க ஐயா எடப்பாடி, எங்க ஐயா எடப்பாடி தமிழர் உரிமை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். அது நான் சொன்னதுதான், நான் சொல்றதுதான். அதான் தமிழ் தேசியம். எல்லா திராவிடனுக்கு இந்தியனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, தமிழ் தேசியத்துக்கு தானா வந்துட்டான். புரியுது? தவிர்க்க முடியாத அரசியல் கோட்பாடு தமிழ் தேசிய அரசியல் கோட்பாடு. திராவிடம் தமிழர் அல்லாதவன் வாழ்வதற்கும் ஆள்வதற்கும் கொண்டு வரப்பட்ட ஒன்று. இந்திய பெருத்த ஏமாற்று, இருந்ததில்லை, உருவாக்கப்பட்ட கற்பிதம். தமிழ் தேசம் என் மொழி, என் இனம், கலை, பண்பாடு, இலக்கியம், வரலாறு, என்னுடைய நிலம், வளம், என்னுடைய வழிபாடு, இவற்றையெல்லாம் காப்பது, மீட்பது பெண்ணிய உரிமை. பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், காற்றுவளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம் எல்லாவற்றையும் காப்பது. இதற்கு ஒரு அரசியல். தேசம் தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல். இது பாசிசம், இது இனவெறி, இன வெறுப்பு என்றால் நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல், இனவெறி வெறுப்பு அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசியத்தின் இறையாண்மை அரசியல். மாநில உரிமை, மாநில தன்னாட்சி, மாநில உரிமை என்றால் மாநில உரிமைகளில் முதலான உரிமை அந்த மண்ணின் மகனே அந்த மண்ணை ஆள்வதுதான் மாநில உரிமையின் முதன்மை உரிமை. நான் தமிழ் தேசம் பேசுவது தீங்கு, அது நேசன், ஆன்டி நேசன், தேச துரோகம், பாசிசம். அப்ப தெலுங்கு தேசம் என்று நாங்கள் பறக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார்ல, அந்த கட்சி இன்னும் இருக்குல்ல, அவரோட என்ன இதுக்கு கூப்பிட்டு வச்ச? இப்ப வச்சிருக்க தெலுங்கு தேசத்தோட, தெலுங்கு தேசத்தோட ஏன் இந்த கட்சிகள் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிறது? தெலுங்கு தேசம் இனிக்கும் தமிழ் தேசம் கசக்குமா? அது வாழைப்பழம், இது வேப்பங்காய. என்னது மலை ஏறி போயிட்டுது, எப்படி மோதுறதுன்னு தெரியல. அந்த இடத்துல கூட்டத்து கேட்டாலும் கொடுக்க முடியாதுங்க, நிறையா கூட்டம் முடியும், பிரச்சனை ஆயிரும். எங்கேயாவது சந்துக்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பேச்சுள்ளு பேச்சுடுது. நாங்கள் ஓட்டு கேட்க எங்களுக்கு அனுமதி கொடுக்குறது, கொடுக்க அவங்க அனுப்பிவிடுறது. அவங்க ஒரு சின்னத்தை கட்டிட்டு போவாங்க. இந்த அநாகரிகம்லாம் இப்போத்தான், இந்த திராவிட ஆட்சியில் தான். பயந்து நடுங்கிற ஒரு கட்சியில கிடைக்கிற, கையில கிடைக்கிறதெல்லாம் அள்ளி பைக்கில் போட்ட மாதிரி ஒரு ஓட்டு 2 ஓட்டு வச்சுக்கலாம் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டணி. தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கொடி தனியா பறக்குதுன்னா அது தலைன்னு பிடிச்ச புலிக்கொடி மட்டும்தான்டா. எங்கடா சாப்பாட்டில் மட்டும்தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனித்துத்தான். நாய் நரி எல்லாம் வேட்டையாடும் போது 4 நாய் சேர்ந்து போது நல்லா இருக்கும். புலி இன்னும் 2 புலி என் கூட வேட்டைக்கணும், நல்லா இருக்காது. புலி தனியா போய் வேட்டையானா தான் நல்லா இருக்கும். எதற்கு இவ்வளவு உறுதி? உண்மை நேர்மை இருக்கு, உறுதியா இருக்கும். மக்களை நேசிக்கிறோம், எங்கள் அன்பை கடத்துறோம். என்னைக்கு எங்கள் அன்பு என் மக்களுக்கு புரியுதோ அப்ப நாங்க தான் இருப்போம், நாங்கள் வெல்வோம்.
அவர்களுக்கு தெரியாதா இந்த பிள்ளைகள் எவ்வளவு பேரன்பு கொண்டு இந்த மண்ணை மக்களை நேசித்து நிற்கிறார்கள் என்று என் மக்களுக்கு தெரியாதா? ஒரு வலிமையும் இல்லை. பரம்பரையாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் வாரிசு இல்லை. ஒரு கட்சியிலிருந்து பிரித்துக் கொண்டு கட்சி ஆரம்பிக்கவில்லை. ஒரு கட்சியில் நியமன தலைவர்கள் இல்லை. இது நாங்கள் உருவாக்கிய குடி, இது நாங்கள் வகுத்த கொள்கை பாதை. எங்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து எங்கள் மூச்சை பேச்சாக்கி உணர்வு சூட்டை ஏற்றி ஒன்று திரட்டிய கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல். எங்கள் மொழியை, இனத்தை, மண்ணை, மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கும் எழுச்சி மிக்க இளைஞர்களின் கூட்டம் நாம் தமிழர் என்ற அரசியல் படை. இந்த தேர்தலில் என் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கு. தேர்தல் புறக்கணிப்பு என்பதை கைவிடுங்க. குறிப்பாக பரந்தூரிலே, வேங்கவயலிலே தேர்தலை புறக்கணிப்பதால் என்ன தீர்வு வரும்னு நினைக்கிறீங்க? பூக்காத காய்க்காத மரத்துக்கு யாரம்மா தண்ணி ஊற்றி உரம் போடுவா? யார் பராமரிப்பா? பார்க்க மாட்டார்கள். எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை. எவன் எங்கள் உரிமைக்காக உணர்வை வைத்து பேசினானோ, எங்களோடு நின்றானோ, அவனுக்குத்தான் ஓட்டு என்று முடிவெடுத்தால் அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள். நாங்கள் மானங்கட்டு போடுவது இல்லையா? காவிரி தண்ணி வரவில்லை என்றாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு, காங்கிரஸுக்கு ஓட்டு. அது கூடவே திமுக நிற்கிது துரோகி, அதுக்கு ஒரு ஓட்டு. என் இனத்தை லட்சக்கணக்காக கொண்டான் காங்கிரஸ், ஆனாலும் ஓட்டு, மானங்கட்ட ஓட்டு. அது கூடவே இந்த துரோகத்தை செய்த திமுக, அதுக்குத்தான் ஓட்டு. ஏன்? சூடு சொர்ணம் இல்லை, சூடு சொர்ணம் இல்லை, மானங்கட்டு போச்சு. ரத்தத்தை பரிசோதிக்கணும், மரபணு மாறிடுச்சு. ஓட்டு கச்சத்தில் எடுத்து கொடுத்து மீனவன் வாழ்வை பறிச்சிட்டான், காங்கிரஸுக்கு ஓட்டு. பாரதிய ஜனதா எடுக்கல, ஆனாலும் ஓட்டு. கலவரத்துக்கு பிறந்த வயல்கள் குஜராத்திலையும் மணிப்பூர்லையும் கலவரத்திலே தான் வளர்ந்தாங்க கட்சியை. மணிப்பூர் கலவரம் ஏன் உருவானது? அந்த கலவரத்தை ஏன் தடுக்கல? இவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை, இவ்வளவு பெரிய அதிகாரத்தை, இவ்வளவு பெரிய இராணுவத்தை வைத்துக் கொண்டு அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாதா? முடியும். ஏன்? தாக்கி அழிக்கப்படுபவன் கிறித்தவன், கிறித்தவன் ஓட்டு தனக்கு இல்லை, அவ்வளவுதான். ஓகி புயலில் செத்து போனான், காக்க வரல, பார்க்க வரல. ஏன்? மீனவ கிறித்தவர்கள் அந்த ஓட்டு பிஜேபிக்கு இல்லை. என்ன நடந்தது? ஒரே நாளில் 40,000 ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லை, தூக்கிட்டான். கேட்க சொல்ல கேட்க மாட்டார்கள். இவர்களெல்லாம் ரைடுக்கு பயந்தவர்கள், இன்கம் டாக்ஸ், இடி ரைடுக்கு பயந்தவர்கள். நாங்கள் எதற்கும் பயந்தவர்கள். ஏன்? ஒன்றும் இல்லை. எல்லார் வீட்லையும் ரைடு போட்டியே, எங்க வீட்லயும் ரைடை போடு, என்ன ரைடு தான் போட முடியும். அப்படி நில்லுங்க. நோட்டா என்பது எப்படிப்பட்ட அணுகுமுறை? எப்படிப்பட்ட அணுகுமுறை? நன்றாக சமைத்து நீங்களும் சாப்பிடாமல் யாருக்கும் கொடுக்காமல் குப்பையில் கொட்டினால் எப்படிப்பட்ட முறையோ அப்படிப்பட்ட முறைதான் நோட்டாவுக்கு போடுவது. நோட்டாவுக்கு 1,50,000 வாக்கு நீங்கள் செலுத்தினாலும் 10 ஓட்டு ஒருத்தர் வாங்கினால் அந்த தொகுதியிலே 10 ஓட்டு வாங்கியவர் தான் வென்றவர். 1,50,000 வாங்கின நோட்டா வென்றதாக அறிவிக்காத அப்படிப்பட்ட ஜனநாயகம் இங்க இல்லை. அப்ப என்ன மாறுதல் வரும்? என்ன புரட்சி வரும்? ஒன்றும் வராது. இருப்பதில் சிறந்தது தேர்வு செய். இல்லை நீயே சிறந்தவனா, தேர்வுக்கு வா. தேர்தல் வந்து நீ வீணடிக்காது. அப்புறம் என் அன்பு மக்கள், எல்லோரும் வாக்கு செலுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருங்கள். நம்ம ஓட்டு போட்டு என்ன மாறி இருப்பது நினைக்காதீர்கள், நினைக்காதீர்கள். மாற்றத்திற்கான சிந்தனை உங்களிடமிருந்து பிறக்கட்டும். யார் போட்டாலும் போடலினாலும் நான் ஓட்டு போடுவேன். என் ஜனநாயக கடமையை நான் ஆற்றுவேன். செய்யுங்கள், எங்களுக்கு போடுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் ஓட்டு கட்டாயம் போடுங்கள், உறுதியா போடுங்கள். யாருக்கோ போடுங்கள், போடுங்கள். புறக்கணிக்காதீர்கள், நிராகரிக்காதீர்கள், இருந்து விடாதீர்கள் வீட்டில். அது கற்றறிந்த என் தம்பி தங்கைகள் பொறுப்புணர்வோடு வந்து வாக்கு செலுத்துங்கள். பணத்தை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவர்கள் எண்ணிக்கையை குறையுங்கள். ஒரு தலைமுறை தயாராகி வர வேண்டும். என் வாக்கை நான் விற்க மாட்டேன். ஏன்? மதிப்புமிக்க என் உரிமையை விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். அதை நான் செய்ய மாட்டேன். சொல்லுங்கள். மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் வாக்கு என்பது வலிமைமிக்க ஆயுதம். அதை அநீதிக்கு எதிராக தூக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே தீமையை எப்படி ஒழிப்பீர்கள் நபிகளாரே,
தீமையை நன்மையை வைத்து தான் ஒழிப்பேன். இந்த தீமைகளை நன்மைகளை வைத்து ஒழிங்கள் என் அன்பு மக்களே, ஒழியுங்கள். குழம்பாதீர்கள். இவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி போகாதீர்கள், சகித்துக் கொள்ளாதீர்கள். சகித்துக்கொள்ள தொடர்ச்சியாக சகித்துக் கொண்டீர்களானால் அடிமையாகி விடுவீர்கள். முடியும் என்று நம்புங்கள். மாற்றம் என்பது ஒவ்வொருவர் சிந்தனையிலிருந்தும் பிறந்தால் அடுத்த நொடி மாற்றம். அவ்வளவுதான். உலகெங்கும் மாறுதல்கள் இப்படித்தான் உருவாகி இருக்கிறது என் உடன் பிறந்தவர்களே, இப்படித்தான். எதையும் தனி மனிதன் கருத்து என்று நீங்கள் தள்ளிவிட்டு விட முடியாது. இதையெல்லாம் சொல்ல சீமான் யார் என்று நீங்கள் கேட்க முடியாது, கேட்கக்கூடாது. ஏன்? இந்த உலகத்தில் இருக்கிற இதிகாசங்கள், புராணங்கள், தத்துவங்கள், காவியங்கள், காப்பியங்கள் எல்லாம் தனி ஒரு மனிதனால் சொல்லப்பட்டதுதான். அதனால என்ன மாதிரி சொல்றாங்க அப்படி நினைக்கக்கூடாது, அப்படி நினைக்க கூடாது. இயேசு சுமந்த சிலுவையும் நபிகளால் இருந்து ஒட்டகத்தின் குடலும் இன்னும் எந்த தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. நண்பு மக்களே, பெரும் பாரத்தை தூக்கி வருகிறோம். எதற்காக? உங்களுக்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் சுமக்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சுமது சொந்தங்கள், என்னிலும் இளையின் தம்பிதங்கள், உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகளை இறுக பற்றிக் கொள்ளுங்கள், கைவிட்டு விடாதீர்கள். என்ன துணிச்சல் இந்த பையன் தனிச்சு நிற்கிறான். என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள் கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் ஆக சிறந்த பிள்ளைகளை களத்தில் நிறுத்தியிருக்கிறேன்.